ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி ஹோம்லி கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் சேமியா கிச்சடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்பவே சுலபமான முறையில் ஈஸியாகவே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். சிம்பிளாக ஒரு லஞ்ச் பேக் ரெடி பண்ணுறதுக்கும் இந்த ரெசிபி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்றதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் கொடுத்துக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு சேமியா வேக வச்சு எடுத்துக்கணும். அதுக்கு நான் ஒரு பவுலில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சுட்டேன். தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நம்ம சேமியா ஒட்டாமல் இருக்கிறதுக்காக சேர்த்துக்கிறோம். இது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறமா நான் 1 கப் அளவு சேமியா வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இது ஒரு 100 கிராம் இருக்கும். இதை நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வச்சிடலாம். இந்த சூட்லேயே நமக்கு சேமியா நல்லா வெந்துடும். அதுக்கப்புறமா நம்ம வடிகட்டி தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம். இதில் தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு பாதி வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இதை நம்ம கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நமக்கு ரொம்ப வதங்க வேண்டாம், கொஞ்சம் வதங்கினாலே போதும். இப்போ நம்ம இது கூட காய்கறி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பீன்ஸ் வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இது கூடவே கேரட், கொஞ்சமாக குடமிளகாய் சேர்த்துக்கலாம். இது கூடவே முட்டைக்கோசும் சேர்த்து இந்த காய்கறிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சு எடுத்துக்கலாம். காய்கறி கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ், இதையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வேக வச்சு வடிகட்டி வச்சுருக்க சேமியா இருக்குது, அதை சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் மேகி மசாலா வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது இன்னுமே குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த காய்கறி கூட சேமியா நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணாலே போதும். சிம்பிளான சேமியா கிச்சடி நமக்கு தயாராகிடும். இது செய்கிறதும் ரொம்பவே ஈஸி தான். இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கான்றதை மறக்காமல் என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.